ஃப்ரைடே மார்னிங் பன்னீர் பண்ணலான்னு சொல்லிட்டு 2-3 நாளாக பால் கொஞ்சம் மீதி இருந்துச்சு. எப்பயுமே தயிர் ஊற்றி வச்சுருவேன். இப்போ கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாததுனால பன்னீர் புர்ஜி காலையில் தோசைக்கு பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டு அதுக்கமேட்டு கொஞ்சமாக அது குதிச்சு வரும்போது தயிரை விட்டு இறக்கணுன்னா பன்னீர் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். அதை வந்து வடிகட்டி வச்சாச்சு. இது வந்து நம்ம கட்டி ஷேப்லாம் ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல. ஏன்னா புர்ஜிங்கிறனால உதுத்து தானே விட போகிறோம். அதனால் தண்ணி மட்டும் வடிஞ்சால் போதும். ஸோ காலையில் எல்லாத்துக்குமே கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு டிஃபன் வேலையை ஆரம்பிச்சாச்சு. பன்னீர் புர்ஜிக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா பேசிக்கான மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு எடுத்து வச்சுருந்த நம்ம பன்னீரை வந்து ஊற்றி விட்டுக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சு வரும்போது கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனா சூப்பரான பன்னீர் புர்ஜி ரெடி. தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ காலையில் 2 பேத்துக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு தக்காளி ஊறுகாய் வந்து செஞ்சு வச்சுருந்தேன் இந்த பாட்டிலில். இப்போ தீந்துடுச்சு. ஸோ அது கொஞ்சம் இருந்துச்சு. சரி அது வேஸ்ட்டாக போயிடும்னு அதையும் தொட்டுக்க வச்சாச்சு. எனக்கு பழைய சாப்பாடு இருக்குது. தர்ணிக்காக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு குட்டி குட்டியாக காயின் தோசை மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு.